ஆண்களுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நம்ம மது சொல்லலாம். அந்த விந்துவோட தன்மை வந்து குறையுது. ஒரு ஸ்பெர்ம் வந்து நமக்கு உற்பத்தி ஆகணும் அப்படின்னாக்க அந்த உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நமக்கு பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கணும் இல்லையா? பிளட் டெஸ்ட் அதை ஹார்மோன் பற்றாக்குறையான்னு பார்க்குறோம், இல்லை பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கான்றதை ஸ்கேன் பண்ணி பார்த்துறோம், இல்லை ஃபைப்ராய்டு நார்க்கட்டி மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்தும் உணவும் வாழ்வியல் முறையும் நம்ம பரிந்துரைக்கிறோம். நம்ம உள்ளே பார்க்கும்போது ஃபைப்ராய்டு நார்க்கட்டி மாதிரி வந்து சிலருக்கு வந்து இருக்கும். அந்த ஃபைப்ராய்டு கரைக்க முடியுமான்னு கேட்டால் மருத்துவத்தில் கரைக்க முடியும். நெறிஞ்சு மூலம் நம்ம காலில் குத்துருக்கல கிரவுண்டில் இருக்கு இல்லையா, அது ஒரு சிறந்த ஆண்மை பெருக்கி உடையது. இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை வந்து அதை அதிகப்படுத்துது. அது நிறைய பேப்பர் வந்து ரிசர்ச் பேப்பரே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து இப்போ ஃபர்டிலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஆண்களுக்கு வந்து என்ன ஆகுனாக்கா, பெண்களை பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு வந்து இயல்பாகவே இருக்கும். அப்படி வரலன்னு தெரிஞ்சால் அவனுக்கு அதுவே அறிகுறி தான். ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் தான் இருக்காரு. எஸ், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல வந்து இந்த 25 வயசுல இருந்து இந்த 35 வயசுக்குள்ளேயே வந்து இந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது இப்போ அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு என்ன ரீசன் சார்? ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை வந்து நமக்கு உடம்புல வருது அப்படின்னாவே சித்த மருத்துவத்தோட உணவு தான் அடிப்படை. ஏன்னா உணவே மருந்து. நம்மளோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் வந்து முக்கியமான காரணங்கள். ஆண்களுக்கு பொதுவாக இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு இப்போ நிறைய வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நம்ம மது சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய டாஸ்மாக் இது இருக்குது, இஷ்யூஸும் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே அக்கேஷ்னல் ட்ரிங்கர் அப்படின்றத சொல்கிறாங்க, எப்போயாவது ஒரு வாட்டி கொஞ்சம் குடிக்கிறேன்னு. ஆனால் அதிகமான லகரி வஸ்துக்கள் எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த விந்துவோட இது தன்மை வந்து குறையுது. அந்த வீரியம் வந்து இருக்கிறதுல கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது. யார் தொடர்ந்து ரொம்ப கிரானிக்காக வந்து ரொம்ப ஆல்கஹாலிக் வந்து தண்ணி அடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மி ஆகுது. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கடுத்தது அவங்க ப்ராப்பராக டயட் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஸ்பெர்ம் வந்து நமக்கு உற்பத்தி ஆகணும் அப்படின்னாக்கா அந்த உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நமக்கு பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கணும் இல்லையா? நம்ம உடம்புல அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதுக்கு நம்ம கொடுக்கணும். சில டைமில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை நிமித்தம் காரணமாகவோ இல்லை இவங்களோட வாழ்வியல் முறை காரணமாகவோ உணவை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. லேட்டாக தூங்குறது, கண்ட டயத்துக்கு சாப்பிட்றது, சரி விகித உணவு எடுத்துக்க மாட்டாங்க, புரோட்டீன் போதுமான அளவு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய தவறான உணவு பழக்கம் இதுவும் காரணம். பெண்களுக்கும் அதே மாதிரி தான். பெண்களுக்கு வந்து நிறைய ஹார்மோனல் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் வந்து முதிர்ந்த கருமுட்டை அவங்களுக்கு ஒழுங்காக வரணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு தேவையான அந்த கரு உற்பத்தி ஆகிறதுக்காக FSH, LSH இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்கள், ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி ஹார்மோன்கள் நிறைய தேவை இல்லையா? இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒரு மெச்சூர்டு ஓவம் வந்து அவங்களுக்கு உற்பத்தி ஆகுது. முதிர்ந்த கருமுட்டை வந்து வராது. அப்படி வரல அப்படின்னா தான் வந்து ஒரு கரு உருவாகுனா ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரு வீரியம் மிக்க அதோட சத்துக்கள் வந்து வெளியில் வரணும். அந்த பெண்களுக்கு கருமுட்டையாக இருக்கட்டும், ஆண்களுக்கு விந்துவாக ஆகட்டும், இவங்க 2 பேருக்கும் வீரியமான வந்து விந்து அந்த தன்மை வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க அதுக்கு கரெக்டாக உணவு எடுக்கணும், அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறை இருக்கணும், ஹார்மோன்ஸ் எல்லாமே உடம்புல கரெக்டாக சுரக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு கரெக்டான வந்து ஃபியூசன் வந்து நடந்து கரு உற்பத்தி வந்து நடக்கும். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இது ரொம்ப லேக் ஆகுது. அதனால தான் வந்து தெருவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் மாதிரி வந்து உருவாகுது. எங்கே வேணாலும் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து நார்மலாகவே கன்சீவ் ஆகும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு கருத்தரிப்பு மையத்தை வந்து அணுகி அவங்க அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் வருது. அதுக்கு முன்னெல்லாம் அந்த அளவு இல்லை. அவங்களுக்கு ஓரளவு உடல் உழைப்பு இருந்தது, அதுக்கு தகுந்த உணவு இருந்தது, அந்த வாழ்வியல் இருந்ததுனால எல்லாரும் 60 வயசு 70 வயசுல புள்ள பெற்றவங்களாம் இருக்காங்க. 60 62 வயசுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி சொல்லி எல்லாம் கேட்டிருக்கோம், குழந்தை வந்து இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை இல்லை. அதுக்கு மெயினாக லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான காரணம்.
ஓகே சார். நீங்க சொன்ன மாதிரியே வந்து இப்போ ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமா வந்துட்டே இருக்கு இல்லையா? நிறைய பேர் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்ஸுமே எடுத்துக்கிறாங்க. பட் வந்து ப்ராப்பரான அவங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்றப்போ இப்போ என்ன பண்றாங்கன்னா சித்தா ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க இல்லையா? ஸோ சித்தா ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ இதுக்கு வந்து 100% வந்து ரிசல்ட் கொடுக்குமா? ஆமாம், எந்த ஒரு நோய்க்கும் 100%ன்றது சொல்ல முடியாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதான் அனாட்டமிக்கல் சேஞ்சஸ் வந்து ஏதாவது இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ் பர்மனன்ட் டேமேஜ் வந்து ஏதாவது இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பற்றாக்குறை இருக்கலாம். உடலில் வந்து தேவையான சத்துப்பட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி பற்றாக்குறைகள் நோய் நாடி நோய் முதல் நாடி, அதை தணிக்க வாய் நாடி வாய்ப்பு செயல். அதாவது வந்து என்ன நோய் உருவாகிறதுக்கு காரணமோ அந்த மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும், அது தணிச்சிடணும். அது தணிச்சோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நடக்குன்றது. ஓகேவா? அப்போது பெண் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும். அப்படி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் என்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸு? இப்போ நம்ம படித்த சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடர்ன் பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். பிளட் டெஸ்ட்டு, இன்வெஸ்டிகேஷன், ஸ்கேனு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். பரம்பரை வைத்தியர்கள் நாடி பார்க்கறது மூலமாகவோ அவங்க சொல்கிற அறிகுறிகள் மூலமாகவே வந்து ஓரளவு நமக்கு எப்படி சொல்கிற அறிகுறியை வச்சே வந்து கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு சூதக தடை, அதாவது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி சைக்கிள் வருது, முதல் நாள் போக்கு எவ்வளோ இருக்குது, இரண்டாவது நாள் எப்படி இருக்குது, எத்தனை நாள் இருக்குது, நார்மலாகவே அவங்களுக்கு 28 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வருதா, இல்லை வந்து ஒரு வாட்டி 28 நாள் வந்துட்டு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருதா அப்படின்றது அவங்க சொல்கிற அறிகுறியை வச்சு ஓகே இவங்களுக்கு இந்த இயல்பு இருந்தது, ஆனால் இந்த இயல்புலேருந்து இந்த நிலைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிற அறிகுறியை வச்சே நம்மளால் கணிக்க முடியும். அப்போது அது ஹார்மோன் பற்றாக்குறையா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், பிளட் டெஸ்ட் அதை ஹார்மோன் பற்றாக்குறையான்னு பார்க்குறோம், இல்லை பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கான்றதை ஸ்கேன் பண்ணி பார்த்துறோம், இல்லை ஃபைப்ராய்டு நார்க்கட்டி மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்தும் உணவும் வாழ்வியல் முறையும் நம்ம பரிந்துரைக்கிறோம். அப்போது இதை டயக்னோசிஸ் பண்ணிட்டு இப்போ ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ அவங்களுக்கு சிலருக்கு பிசிஓடி கம்ப்ளைண்ட் எதனால் வருது, முதிர்ந்த கருமுட்டை வெளியே வராமல் அங்கங்கே அந்த கருப்பை அந்த சினைப்பையில் வந்து சின்ன சின்ன குறுப்பு மாதிரி வருது. அதுக்கு காரணம் மெயினாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அப்போ அந்த ஹார்மோன் வரதுக்கு என்ன தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை FSH LS இந்த மாதிரி நிறைய ஹார்மோன். அப்போது சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன இது பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனையை தீக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கர்ப்பப்பை சார்ந்ததுக்கு கரிசாலை அப்படின்றது வந்து மெயினாக வந்து ஒரு முக்கியமான மருந்தாக பயன்படுத்துவோம். அப்புறம் மலை வேம்பு அப்படின்றத பார்ப்போம். அந்த பீரியட்ஸு வர நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 நாள், அந்த 5 நாளில் காலையில் வெறும் வயிற்றில் அந்த தைலத்தை குடிக்க வைக்கிறதா, இல்லை ரெகுலராக வந்து கரிசாலை தைலத்தை வந்து உள்ளுக்கு குடிக்க வைக்கிறதா அப்படின்றத ஹார்மோன் ப்ராப்ளம்னா அதுக்கு இது பண்ணுவோம். இல்லை நம்ம உள்ளே பார்க்கும்போது ஃபைப்ராய்டு நார்க்கட்டி மாதிரி வந்து சிலருக்கு வந்து இருக்கும். அந்த ஃபைப்ராய்டு கரைக்க முடியுமான்னு கேட்டால் மருத்துவத்தில் கரைக்க முடியும். அதுக்கு வந்து சித்திரமூலி குளிகை அப்படின்றது, சித்திரமூலி குளிகைன்னு ஒரு மருந்து இருக்குது. இது வந்து ஆதி வந்து கொடிவேலி அப்படின்ற ஒரு தாவரம் இருக்குது. இதை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபைப்ராய்டு வந்து கரைக்கிற தன்மை அது நம்ம நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து ஃபைப்ராய்டு கட்டி கரைஞ்சிருக்கு. அது எவ்வளோ சைஸ் இருக்குது, அது எவ்வளோ சைஸ் இருக்குன்றதை பொறுத்து எத்தனை நாள் எத்தனை மாதம் எடுக்க வேண்டியதுன்றது அது சைஸை பொறுத்து நம்ம தீர்மானிக்கிறது. அப்போது இது ஹார்மோன் பிரச்சனைனா இந்த ஃபைப்ராய்டு நார்க்கட்டி இருந்தால் அதுக்கு தகுந்த மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரியாக நோய் நாடியை நோய் முதல் நாடியை கணிச்சிட்டு அதுக்கு தகுந்த மருந்து கொடுக்கும்போது நல்ல மாற்றங்கள் வந்து இருக்குது. இதே ஆண் சார்ந்து இருந்தது அப்படின்னாக்கா டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் இதாகிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த எழுச்சி வந்து அந்தளவு இருக்காது. பொதுவாக 45-40க்கு மேலே ஆண்களுக்கு அந்த உணர்வு தளர்வு வந்து ஏற்படும். அதுக்கு மெயினாக காரணமே இந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் வந்து கம்மியாகிறது தான். அப்போ அதை தூண்டக்கூடிய மருந்துகள் வந்து சிலது இருக்குது. நம்ம சாதாரணமாக பார்ப்போம், இந்த நெரிஞ்சில்லாம் நிலத்தில் வந்து படர்ந்த மாதிரி நெரிஞ்சு நம்ம காலில் குத்துறதுல கிரவுண்டில் இருக்கு இல்லையா, அது ஒரு சிறந்த ஆண்மை பெருக்கி உடையது. இந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை வந்து அதை அதிகப்படுத்தக்கூடிய அது நிறைய பேப்பர் வந்து ரிசர்ச் பேப்பரே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆண் தன்மை வந்து அதிகமாகும். அப்போ விந்தணு உற்பத்திக்குன்னு சில மருந்துகள் வந்து நம்ம அமுக்கிற போன்ற மருந்துகளோ இப்போ சிலாசத்து போன்ற மருந்துகளோ அப்போ நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த விந்தணு உற்பத்தியும் அதிகமாகும், அந்த இன்ட்ரெஸ்ட் செக்ஷுவல் லோ லிபிடோன்னுவாங்க, அந்த உணர்வு கம்மியாக இருக்கிறது அதையும் நம்மளால் வந்து ஏற்படுத்த முடியும். ஸோ என்ன பிரச்சனைன்றதை அட்ரஸ் பண்ணணும், அதுக்கு சரியான தீர்வை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் வந்து இருக்கு. ஓகே சார், ஃபெர்டிலிட்டிக்கு வந்து இப்போ சித்த மருத்துவத்தில் வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு சார்? பொதுவாக வந்து சொல்கிறோம்,
சரிங்களா? சில டைமில் வந்து பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை கசடு இருக்கும், ஒழுங்காக ஃப்ளோ வந்து இருக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அந்த பெண்களோட கர்ப்பப்பையை வலுவிடுறதுக்கு அந்த மாதவிடாய் காலத்தில் மலை வேம்பாதை தைலன்றதை ஒன்று பயன்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க. அதை முடிச்சுட்டு எள்ளு கொழும்புன்றது ஒன்று இருக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா, அவங்களுக்கு சூதக தடை வந்து இருக்கும். சூதக தடைனா இர்ரெகுலர் சைக்கிளும் ஃப்ளோவும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது வந்து எள்ளு சாப்பிட்டா நார்மலாகவே பெண்களுக்கு வந்து இது ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், சீக்கிரமாக இது பண்ணி கொடுக்கும் அப்படின்றது. ஸோ அதை எள்ளை வந்து ஒரு மூலமாக கொண்டு செய்யக்கூடிய மருந்து தான் எள்ளு குழம்பு. அப்போ அது சார்ந்து நம்ம கொடுக்கும்போது ஃப்ளோ சூதக தடையானது வந்து நீங்கும். இப்போ ஹார்மோன் பிரச்சனைனாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து மலைவேம்பா தைலமோ கரிசாலை மடக்கு தைலமோ இல்லை வந்து தைராய்டு மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அந்தி மந்தாரை பூன்னு சொல்லி இருக்குது, அதோட பட்டையில் வந்து நமக்கு மருந்து எடுப்பாங்க. அந்த மருந்து நமக்கு தைராய்டு போன்ற ஹார்மோன் பிரச்சனைக்கு நல்ல மருந்து, அதை நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம அதை பார்த்து கொடுக்கணும் அது என்னன்றது. ஓகே சார். ஒருத்தருக்கு வந்து இப்போ ஃபர்டிலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதாவது வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து வந்து பிரச்சனை வந்து நமக்கு எப்போதும் நம்ம உடம்பு ஆரம்ப கட்ட பிரச்சனைகளை சமாளிச்சிடும். ஆமாம், எப்போதும் நம்ம உடம்பு அதுக்காக வடிவமைக்கப்பட்டது தான். அது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் தான் அது வெளியவே காட்ட ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவங்க நம்மக்கிட்ட வரும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து தான் வருவாங்க. ஏன்னா நோய் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும், அந்த நோய் இதுதான்றது வந்து அவங்க புரியணும். இப்போ சிம்டம் காட்டும், அது சாதாரண பிரச்சனை தான் அப்படின்றத கடந்து போகிறவங்க தான் அதிகம் இல்லையா? அப்போ எப்போ வந்து அவங்க பயப்படுவாங்கனாக்கா, இல்லை வரல தள்ளி போயிடுச்சு அப்படின்ற பின்னாடி தான் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்போ எடுத்த உடனே தள்ளி போகமானா ஆகாது, வந்து கம்மியாகும், ஃப்ளோ கம்மியாகும். ஆண்களுக்கு வந்து என்ன ஆகுனாக்கா, இளம் வயது ஆண்களுக்கு வந்து அந்த உணர்வு தன்னாத்தானே வந்து இருக்கும். பெண்களை பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு வந்து இயல்பாகவே இருக்கும். அப்படி வரலன்னு தெரிஞ்சால் அவனுக்கு அதுவே அறிகுறி தான். ஆனால் அதை நம்ம இது பண்ணுமா, அவனுக்கு அது வேலை பழுவுனாலே அவனுக்கு அந்த உணர்வு வராமல் இருக்கலாம். ஸோ இது நம்ம என்ன அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்து வந்த பின்னாடி தான் நம்ம உடம்பு காட்டும். அப்போ மெயினான இது நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாவே டக்குன்னு வந்து வெயிட் போடும். ஆண்களாக இருந்தாலும் அப்புறம் முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் போனதுக்கப்புறம் கடைசியாக போகிறது தான் முடிக்கு தான். உடல் பற்றாக்குறை இருக்கும்போது உடம்பு இங்கே சேனல் பண்ணி விடும், உடம்புல கொட்டும். அது கூட சிம்டமேட்டிக்காக நமக்கு அடிவயிறு வலி வரும், இடுப்பு வலிக்கும். ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரி வரும். ஆண்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஆண்களுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாமே வந்து நார்மலாகவே இருக்குல்ல சார், இது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஃபர்டிலிட்டி பிரச்சனை தான் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்து நான் தான் சொல்கிறேன்ல, தலைவலின்றது நமக்கு உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் தலைவலி தான் வரும், சரிங்களா? அதுக்காக வந்து எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தலைவலின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் காரணம் அப்படின்றது சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட சிம்டம் வந்து நமக்கு காட்டும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெண்கள் அப்படின்னாக்கா அந்த தடை வந்து சூதக தடை வரும், உடம்பு வீக்கம் போடும், அது நீர் கோத்துக்கும், ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் சொல்லுவாங்க. உடம்பு நீர் கோத்துக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், தூக்கம் ஹேர் லாஸ் இருக்கும், தூக்கமின்மை வரும், ஃப்ளோ வந்து வரும். மற்ற பிரச்சனை இருக்கும்போது வந்து ஃப்ளோ தடைப்படாது, அது நம்ம பார்க்கணும். அப்போ நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர் அணுகும்போது அவர் கண்டிப்பாக வந்து சொல்லுவார், அது இதுதான் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆண்களுக்கு கண்டுபிடிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் மேக்ஸிமம் தெரியும். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், ஒரு இது வரும்போது அவங்களுக்கு நார்மலாகவே கம்மியாகும். ஆனால் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை பளுனால ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கில் போடுறவங்களுக்குலாம் வந்து அந்த சிந்தனை போகாது. அந்த சிந்தனை போகாத போது அவங்களுக்கு கம்மியாகிட்டே இருந்திருக்கும், ஆனால் அவங்களால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போது குழந்தையின்மை அப்படின்ற வரும்போது தான் அவன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், இல்லைனா யார் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க, அது வரையும் தெரியறதில்ல. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உடம்பே அறிகுறி காட்டுது. அதுக்குள்ளார அது நம்ம ஒரு சின்ன சின்ன சிம்டம் வேணா இது பண்ணலாம், ஆனால் அதுக்காக இதுதான் அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அந்தந்த சிம்டம்ஸ் வரும்போது கரெக்டாக டாக்டரை பார்க்கறது நல்லது நல்லது நல்லது.